இந்த உலகத்தில் மனிதர்கள் கால் வைக்கவே பயப்படுற ஒரு தீவு இருக்குன்னா அது பிரேசில் நாட்டில் இருக்கிற ஸ்னேக் ஐலாண்ட் தான். வெளியிலிருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தீவுக்குள்ளே ஒரு தடவை போயிட்டு வரலாமே அப்படின்னு நினச்சி உள்ளே போன மனிதர்கள் உயிரோடு திரும்பி வந்ததே இல்லைன்னு அங்குள்ள மக்கள் சொல்கிறாங்க. அப்படி இந்த தீவில் என்னதான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பதில், பாம்புகள். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான விஷப்பாம்புகள் இந்த தீவு முழுக்க நிறைஞ்சு கிடக்குது. அதனால தான் உலகமே இந்த தீவை ஸ்னேக் ஐலாண்ட் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சுது. இந்த தீவு பிரேசில் நாட்டோட கடற்கரையிலிருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தூரத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு நடுவில் இருக்குது. சைஸ் பார்த்தா இது ரொம்ப பெரிய தீவு கிடையாது. மொத்த பரப்பளவு சுமார் 4,30,000 ஸ்கொயர் மீட்டர் தான். அதாவது ஒரு சின்ன கிராமத்தோட அளவு. ஆனால் அந்த சின்ன இடத்துல தான் உலகத்தில் மிகவும் ஆபத்தான விஷப்பாம்புகள் வாழ்கிறாங்க. ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, சில ஆராய்ச்சிகள் படி இந்த தீவில் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு பாம்பு முதல் 5 பாம்புகள் வரை இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதாவது நீங்கள் அந்த தீவில் நடந்தால் ஒவ்வொரு அடியும் அந்த பாம்பு மேலே தான் வைப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த தீவு முழுக்க பாம்புகள் நிரம்பி இருக்கும். இதில் இன்னும் பயங்கரமான விஷயம் என்னென்னா, இந்த தீவில் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடைக்காத ஒரு ரொம்ப கொடிய பாம்பு இருக்குது. அதோட பேர் தான் கோல்டன் லாட்ஸ்கட். இந்த பாம்போட விஷம் உலகத்தில் இருக்கும் பல பாம்புகளை விட ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லப்படுது. இந்த பாம்பு மனிதர்களை கடிச்சா சில சமயங்களில் அரை மணி நேரத்துக்குள்ள உயிரிழப்பு நடக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அந்த விஷம் உடம்புக்குள்ளே போன உடனே கடிக்கப்பட்ட இடத்துல இருக்கும் சதைகள் அழுக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த விஷம் உடம்புக்குள்ளே பரவி உள்ளுறுப்புகளையும் நரம்பு மண்டலத்தையும் பாதித்து கடைசியில் மூளையை செயலிழக்க செய்யும். அந்த அளவுக்கு கொடிய விஷம் கொண்ட பாம்பு தான் இந்த கோல்டன் லாட்ஸ்கட். இப்போ கேள்வி என்னென்னா, இவ்வளவு ஆபத்தான பாம்புகள் இந்த தீவில் எப்படி வந்துச்சு? அதுக்காக 2 கதைகள் சொல்லப்படுது. முதல்ல அந்த பகுதியில் இருக்க கிராம மக்கள் சொல்கிற கதை என்னென்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி கடல் கொள்ளையர்கள் இந்த கடலில் வாழ்ந்து வந்தாங்களாம். அந்த நேரத்தில் அவங்க கொள்ளையடித்த தங்கம், புதையல் மாதிரி பொக்கிஷங்களை மறைக்க இந்த தனிமையான தீவை பயன்படுத்தினாங்களாம். அந்த புதையலை யாரும் எடுக்கக்கூடாதுன்னு அதை பாதுகாக்க கொடிய விஷப்பாம்புகளை இந்த தீவில் விட்டாங்களாம். பின்னாடி அந்த கொள்ளையர்கள் திரும்பவே வரலையாம். காலப்போக்கில் அந்த பாம்புகள் இனப்பெருக்கம் செய்து இந்த தீவு முழுக்க பரவிச்சு. ஆனால் அந்த கதைக்கு எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் கிடைக்கல. அதனால் விஞ்ஞானிகள் சொல்கிற மற்றொரு விளக்கம் தான் அதிகமாக நம்பப்படுது. சுமார் 11,000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த தீவு தனி தீவு கிடையாது. அந்த காலத்தில் இது பிரேசில் நாட்டோட மெயின்லேண்ட் நிலப்பகுதியோட சேர்ந்திருந்த ஒரு பகுதி. ஆனால் காலப்போக்கில் கடல் மட்டம் உயர ஆரம்பித்ததுனால இந்த பகுதியை சுற்றி இருந்த நிலப்பகுதிகள் நீரில் மூழ்க ஆரம்பிச்சது. முடிவில் இந்த பகுதி முழுக்க பிரேசில் மெயின்லேண்டில் இருந்து பிரிக்கப்பட்டு ஒரு தனி தீவாக மாறிவிட்டது. அந்த நேரத்தில் இங்கே இருந்த பாம்புகள் எல்லாம் இந்த தீவுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. வெளியே போக எந்த வழியும் இல்லை. அதனால் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த தீவில் பாம்புகள் மட்டும் பெருகிட்டே இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தீவில் பாம்புகளை வேட்டையாடுற பெரிய உயிரினங்கள் எதுவுமே இல்லை. அதனால் அவங்க எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இல்லாமல் அதிகமாக வளர ஆரம்பிச்சுது. ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீவு பக்கம் பறந்து வர பறவைகள் தான். அதனால் இந்த பாம்புகள் மெதுவாக மரமேற கற்றுக்கிட்டாங்க. அப்படி மரமேறி அந்த பறவைகளை பிடிக்க ஆரம்பித்தாங்க. இதனால் காலப்போக்கில் இந்த பாம்புகளோட விஷமும் இன்னும் பவர்ஃபுல்லாக மாறிவிட்டது. இப்போ இந்த தீவு முழுக்க பாம்புகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு இடமாக மாறியிருக்கு. இதனால தான் பிரேசில் அரசு இந்த தீவுக்கு பொதுமக்கள் போகிறதுக்கு முழு தடை பண்ணியிருக்காங்க. சில விஞ்ஞானிகள் மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி ரிசர்ச்சுக்காக போவாங்க. அதோட கூட ஒவ்வொரு வருடமும் பிரேசில் நேவி இந்த தீவில் இருக்க லைட் ஹவுஸ்க்கு மெயின்டெனன்ஸ் செய்ய மட்டும் போவாங்க. அதை தவிர சாதாரண மனிதர்கள் இந்த தீவுக்கு போனால் கைது செய்யப்படுவாங்க. ஆனால் இன்னும் சில பேர் ரகசியமாக இந்த தீவுக்குள்ளே போக முயற்சி பண்ணுறாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, கடல் கொள்ளையர்கள். உலகத்தில் வேற எங்கேயுமே கிடைக்காத இந்த அரிய வகை பாம்புகளை பிடிச்சி பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. ஒரு கோல்டன் லாட்ஸ்கட் பாம்பு மட்டும் சில சமயங்களில் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விற்கப்படுது. அதனால தான் சில பேர் உயிரையே பணயம் வைத்து இந்த ஆபத்தான தீவுக்குள்ளே போக முயற்சி செய்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா, இந்த ஸ்னேக் ஐலாண்ட் இன்னும் உலகத்தில் ஆபத்தான இடமாக தான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன தீவு, ஆயிரக்கணக்கான விஷப்பாம்புகள், மனிதர்கள் செல்ல தடை செய்யப்பட்ட இடம். இந்த இயற்கை உருவாக்கிய ஒரு பயங்கரமான மர்மம் தான் இந்த ஸ்னேக் ஐலாண்ட். ஓகே காய்ஸ், இந்த ஸ்னேக் ஐலாண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.